கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். லெந்து கால தியானத்துக்காக கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் கன்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. லெந்து கால தியானத்துக்காக இன்று கொடுக்கப்பட்ட தலைப்பு கீழ்ப்படிதல். அதற்கு ஆதாரமாக தேவன் தந்த வசனங்கள் உபாகமம் 28:1-3 வரை. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த வசனங்களின்படி நாம் முதலாவது அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டுமானால் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். கவனமாய் உண்மையாய் செவி கொடுத்தால்தான் கீழ்ப்படிய முடியும். கீழ்ப்படிந்தால் நாம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைக்கப்படுவோம். இதை நாம் 2 விதமாக தியானிக்கலாம். முதலாவது, கீழ்ப்படியாமல் இருந்தால் என்ன ஆகும் என்பதை பார்ப்போம். இதற்கு வேதத்தில் தீர்க்கதரிசியாகிய யோனாவின் வாழ்வில் நடந்த நிகழ்வை பார்ப்போம். யோனாவை தேவன் நினிவேக்கு போக கட்டளையிட்டார். ஆனால் அதற்கு கீழ்ப்படியாமல் யோனா தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினார். அந்த கீழ்ப்படியாமை அந்த கப்பலில் இருந்தவர்களுக்கு மட்டுமல்ல, அந்த நாளில் அந்த கடலில் பிரயாணப்பட்ட அனைவருக்குமே சஞ்சலமும் தவிப்புமாக மாறியது. அது மட்டுமல்ல, அவர்களால் சமாளிக்க முடியாத ஒரு நிலை வந்தபோது சீட்டு போட்டு யோனாவை கடலிலே தூக்கி போடும்படியான ஒரு நிலையில் கொண்டு நிறுத்தியது. நாமும் கர்த்தரின் கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படியாமல் இருந்தால் இப்படிப்பட்ட கஷ்டங்களுக்குள்ளாக தள்ளப்படுவோம். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்றே தெரியாத ஒரு சூழ்நிலை நிலவும். ஆசீர்வாதங்கள் எதுவும் நமக்கு கிடைக்காது. இரண்டாவதாக, கீழ்ப்படிந்தால் என்ன ஆகும் என்பதை தியானிப்போம். அதற்கு ஆதாரமாக சீமோன் பேதுருவின் வாழ்வில் நடந்த நிகழ்வை பார்ப்போம். சீமோன் பேதுரு மிகுந்த மனசோர்வுடன் வலைகளை அலசி கொண்டிருந்த வேளையில் சீமோனுடைய படவிலே இயேசு ஏறினார். சீமோன் அதற்கு அனுமதித்தார். எதிர்ப்பாக எதுவும் கூறவில்லை. அப்படி இருக்கும்போது முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்காத நிலையில் பேதுரு கீழ்ப்படிந்ததால் அவருடைய வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடிக்க வழிவகுத்தது. என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. உபாகமம் 11:27-28 சொல்லப்பட்டதை பார்ப்போம். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்கள் ஆனால் ஆசீர்வாதமும், எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாதே வேறே தேவர்களை பின்பற்றுவீர்கள் ஆனால் சாபமும் வரும். எனவே நாமும் நம் வாழ்வில் தேவனுக்கு அவர் நமக்கு தந்த கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடப்போம். தேவாசீர்வாதம் பெறுவோம். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த கிருபை நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, இந்த லெந்து காலத்திலே நாங்கள் கீழ்ப்படிதலை பற்றி அறிந்து கொண்டோம். கர்த்தாவே, நாங்கள் அறிந்து கொண்ட வேதத்தின் சத்தியங்களை மனதிலே நிறுத்தி உமது வசனங்களுக்கும் உமது கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு அருள் தாங்க. ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் பாதம் இவைகளை கெஞ்சி கேட்கிறோம் அருமை நிறைந்த பரமபிதாவே, ஆமேன். இந்த லெந்து காலத்தில் கீழ்ப்படிதல் பற்றி தியானிக்க செய்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ.